12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.7ல் வினாயன் 1ல் சப்டிவிஷன் 1 கணக்கில் கொடுத்துருக்குது. இன்டெக்ரல் 0 to infinity x⁵ e⁻−3x dx கொடுத்துருக்காங்க. நமக்கு வெறுமனே இன்டெக்ரல் எக்ஸ்ன்னு இருந்தால் ஃபார்முலா தெரியும், இன்டெக்ரல் e⁻xன்னு இருந்தால் தெரியும். ஒரே நேரத்தில் எக்ஸு e⁻x ரெண்டுமே இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன? இன்டெக்ரல் 0 to infinity x⁻n e⁻−ax dx இப்படி இருந்தால் ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸோட பவரில் n அதை ஃபேக்டோரியலில் எழுதிடும். வகுத்தலில் e பவர் என்ன இருக்குது? மைனஸையும் எக்ஸையும் விட்டுட்டு ஏயை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏயோட பவரில் n+1 இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல உபயோகப்படுத்த போகிறோம். i இன்னைக்கு n அப்படிங்கிறதுனா எக்ஸோட பவரில் இருக்கிறது. எக்ஸோட பவரில் என்ன இருக்குது? 5 இருக்கா? அதனால் 5 ஃபேக்டோரியல் மேலே முடிஞ்சிடுச்சு. கீழே மைனஸையும் விட்டுடணும், எக்ஸையும் விட்டுடணும். மீதி இருக்கிறது தான் ஏ. அதாவது ஏங்கிறது என்ன? 3. இதோட அடுக்கில் என்னன்னு எழுதணும்? ஏயோட அடுக்கில் n+1. என்னங்கிறது மேலே இருக்கிறது. இங்கே n என்ன? 5. அப்போ 5+1 இதை விரிவு பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர். 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 3 4 3 2 1. கீழே 3ஓட அடுக்கில் 6. அதாவது 3 6 தடவை 6 தடவை எழுதிக்கிறோம். இப்போ எது எது கேன்சல் ஆகும்னு பார்த்தா ஒரு 3 கேன்சல் ஆகுது, வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ இது சாதாரணமாக பெருக்குனா என்ன கிடைக்கும்? 5 20, 20 × 2 40, 40 வகுத்தல் 3 × 3 9, இந்த 3 × 3 9, இப்போ 2 9 வருதா? மீதி இருக்கிறது ஒரு 3. 99 81, 81 3ஆல் பெருக்கணும்னா 243ன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். சப்டிவிஷன் 2 இங்கே i இன்டெக்ரல் 0 to π/2 e⁻−tan x, அப்புறம் அந்த 1/cos⁻6ன்னு இருக்குல்ல, 1/cosங்கிறது சீக்கன், 1/cos அப்படிங்கிறது சீக்கன். அதனால் 1/cos⁻6 அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? sec⁻6x dxன்னு எழுதலாம். இந்த மாதிரி இந்த cos⁻6 sec⁻6ன்னு பிரிச்சிடறோம். = இன்டெக்ரல் 0 to π/2 e⁻−tan x இன்ட்டு sec⁻6 இருக்கு இல்லையா, அதை என்ன செய்கிறோம்? sec²x dx. dx இருக்குது, sec⁻6ல் 2 எடுத்தாச்சு. மீதி எத்தனை இருக்கும்? sec⁻4 இருக்கும் இல்லையா, அதை sec²x ² இதையும் பெருக்கணும், 4 வந்துடும்ல. இப்போ இதை எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு sec⁻6 வந்துடும். அடுத்த லைனில் இன்டெக்ரல் 0 to π/2 e⁻−tan x, இந்த sec² அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, திரிகோணமிதி ஃபார்முலா. 1 + tan²x உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். sec²க்கு பதிலாக 1 + tan²x அடுக்கில் 2 இன்ட்டு sec²x dx. இப்போ இதுக்கு தொகை மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது. அதனால் பிரதியிடல் முறையில் போடணும். t = tan xன்னு வச்சுப்போம். டீயோட மதிப்பு என்னன்னு எடுத்துக்கிறோம்னா tan x. அப்போ டீயை வகைப்படுத்தினா என்ன வரும்? dt. tan xஐ வகைப்படுத்தினோம்னா sec²x இன்ட்டு dxன்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது லிமிட் இருக்குல்ல, எல்லை 0 π/2. இந்த ரெண்டும் எதுக்கான எல்லைன்னா எக்ஸுக்கான எல்லை. அதனால் இங்கே எக்ஸு அப்படிங்கிறதுக்கான மதிப்புகள் என்னென்னா 1 0, இன்னொன்று என்னென்னா π/2 2 மதிப்பு. நம்ம எக்ஸை என்னவா மாற்றிட்டோம்? இப்போ எக்ஸுங்கிறத டீக்கு மாற்றிட்டோம்ல, அப்போ அந்த எல்லையையும் மாற்றணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா இந்த t எக்ஸுக்கு 0 கொடுத்தா tan 0 வரும். tan 0 என்ன வரும்னா 0 தான் வரும். அதனால் t 0. எப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்குறப்ப டீக்கும் 0. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? π/2. π/2னா 90. எக்ஸுக்கு பதிலாக 90 கொடுத்தா t tan 90. tan 90ங்கிறது என்ன? இன்ஃபினிட்டி. இப்போ நமக்கு
ஃபார்முலா படி லிமிட் என்ன இருக்குது, எல்லை என்ன இருக்குது, 0 to π/2 இருக்குல்ல, இந்த 0 to π/2 தான் இப்போ என்னவா மாறிட்டு 0 to infinity e பவர் மைனஸ் tan x. tan x என்னன்னு எடுத்துருக்கோம், tன்னு எடுத்துருக்கோம். அதனால் e பவர் மைனஸ் t. அடுத்தது 1 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது tan ஸ்கொயர், அதாவது t ஸ்கொயர் அதோட அடுக்கில் ஸ்கொயர். அப்புறம் இருக்கிறது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா டிடின்னு எழுதலாம். இப்போ பிரதியிடல் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சீக்வல் டு 0 to infinity e பவர் மைனஸ் டி. உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் விரிவாக எழுதிக்கிறோம். இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா என்ன வரும், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்ன வரும்னா டி ஸ்கொயரோட ஸ்கொயர். அப்போ டீயோட அடுக்கில் என்ன வரும் 4 ப்ளஸ் 2ab வரும் இல்லையா, 2 × 1 × டி ஸ்கொயர் 2t ஸ்கொயர் இன்ட்டு டிடி. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய 3 உறுப்பையும் தனித்தனியாக பிரிச்சிடறோம். எப்படி, 0 to infinity e பவர் மைனஸ் டி இன்ட்டு 1 e பவர் மைனஸ் டி, அப்புறம் ப்ளஸ் மறுபடியும் 0 to infinity e பவர் மைனஸ் டியோட எதை பெருக்க போகிறோம், டி பவர் 4 இன்ட்டு e பவர் மைனஸ் டி. அப்புறம் மறுபடியும் கடைசியாக இருக்கிறது இன்டகரல் 0 to infinity e பவர் மைனஸ் டி. இங்கே என்ன இருக்குது, 2t ஸ்கொயர் இருக்குது. ரைட், இப்போ எல்லாத்துலேயும் ஒரு டிடி இருக்குல்ல, அதை சேர்த்துறோம் இன்ட்டு டிடி. எல்லாத்துலேயுமே டிடியை சேர்த்துறோம். e பவர் மைனஸ் டி அப்படின்னா ஃபார்முலா தேவையில்லை, இருந்தாலும் இந்த இடத்துல வந்து டி பவர் 0 இருக்கிறதா எடுத்துப்போம். டி பவர் 0னா என்னென்னா 1ன்னு அர்த்தம். எனிதிங் பவர் 0 1. இங்கே டி பவர் 0 இருக்கிறதா வச்சுப்போம். இங்கே எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே டி பவர் என், எண்ணுக்கு பதிலாக 0 இருக்குது. அதனால் 0 ஃபேக்டோரியல் பை ஏங்கிறது எது, ஏங்கிறது மைனஸையும் விட்டுடணும் டீயையும் விட்டுடணும். நடுப்புற என்ன இருக்குன்னா மைனஸ் 1t இருக்குது, அதாவது 1ன்னு இருக்குது. 1ஓட அடுக்கில் n+1, என்னங்கிறது என்ன 0, இதோட எதை கூட்டணும் 1 கூட்டணும். இது முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் அடுத்தது இங்கே வந்து என்னன்னா 4, அதனால் 4 ஃபேக்டோரியல் வகுத்தல் இந்த இடத்துல வந்து ஏங்கிறது என்னன்னா மைனஸு டீயை விட்டுட்டோம்னா மீதி இருக்கிறது தான் ஏ. அப்போ ஏங்கிறது 1, அப்போ 1 அடுக்கில் n+1 வரும், n+1. என்னங்கிறது என்ன 4 ப்ளஸ் 1. இது முடிஞ்சிடுச்சு. கடைசியாக இருக்கிற இந்த தொகை, இந்த 2 வெளியில் எடுத்துருவோம். இங்கே என்ன வருது, 2 வருதா, 2 ஃபேக்டோரியல் வகுத்தல் இங்கேயும் அதே போல் ஏ என்ன வரும்னா 1 வரும், அதோட அடுக்கில் 2 + 1 சீக்வல் டு 0 ஃபேக்டோரியல்னால் நமக்கு ஆன்சர் 1 தான். அதனால் 1/1, 1ஓட பவரில் எது வந்தாலும் 1 தான். ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல்னால் 4 3 2 1 வகுத்தல் 1ஓட அடுக்கில் எது வந்தாலும் 1 தான். ப்ளஸ் இந்த 2 இங்கே இருக்கிற 2 ஃபேக்டோரியலுக்கு என்ன செய்யலாம்னா 2 × 1 பை கீழே என்ன வரப்போகுது 1 தான். மறுபடியும் இதை சுருக்கினா என்ன வரும் 1/1 1 ப்ளஸ் 4 3 12 12 2 24 ப்ளஸ் 2 × 2 4. இதை எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது, 24 4 28 28 1 29. 29 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான 2வது சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே.